திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 216 கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி 18. ஸ்ரீ வரகுணதேவ பாண்டிய மன்னர் திருவிடைமருதூரிலே ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் பெரும் கருணையினால் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து மட்டுமல்ல பாசத்தளையிலிருந்தும் விடுபட்டார் என்று நாம் பார்த்தோம். ஸ்ரீ மகாலிங்க பெருமான் அருளியபடியே திருக்கோயிலை பிரதட்சிணம் வைந்து ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகையையும் போற்றி மேற்கு கோபுர வாசல் வெளியே வந்தார் வரகுணதேவ பாண்டியனார் என்று நாம் சிந்தித்தோம். இந்த இடைமருதூரை அடைந்தவர்கள் எத்தகைய கொடிய பாதகங்களிலிருந்தும் நீங்கப் பெறுவார்கள் என்ற விஷயத்துக்கு சாட்சியாக இன்றும் அந்த பிரம்மஹத்தியானது கோபுர வாசலிலேயே, கிழக்கு கோபுர வாசலிலேயே இன்றும் நின்று கொண்டிருக்கின்றது. மகாலிங்க பெருமானின் பெரும் கருணையை பெற்ற ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஆனந்த பரவசமாகி சித்திரம் போல நின்று, ஹே கருணாகர கடவுளே, தேவாதி தேவனே, காலசம்ஹார மூர்த்தியே, சந்திரசூட்டா, திருநீலகண்ட, சங்கர, சம்புவே, ஜோதிலிங்கமே என்றெல்லாம் போற்றி அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அன்னையான ஸ்ரீ பெருநல மாமுலை அம்மை ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை அம்மையின் திருச்சந்நிதியை அடைந்தார். அங்கே எம்பெருமாட்டி ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை திருத்தோற்றத்தை தரிசனம் செய்தார். எம்பெருமாட்டி கனகக்குழையும் சந்திர வதனமும் நெத்திச் சுட்டியும் கருணை ஒழுகும் திருநேத்திரங்களும் விளங்கப் பெற்று இறுக்கிய கச்சணிந்து கனத்து பருத்த ஸ்தனபாரங்களும் துடியிடையும் மென்மையான பாத மலர்களும் பூம்பட்டு ஆடையும் நவரத்ன சகிதமான ஆபரணங்களும் பாதச்சிலம்பும் கனகநூபுரமும் ஒளிர் ஒட்டியானமும் பூங்கொய் பொற்றொடியும் அணிய பெற்றவளான அம்பிகை அங்கே மெய் அன்பர்களுக்கு எளிதில் வேண்டியனவற்றையெல்லாம் வேண்டியவாறு அளிக்கும் அபயகஸ்தங்களையும் உடையவளாக விளங்குகின்ற அந்த பிருகத் சுந்தர குஜாம்பிகையை கண்டவுடனே ஸ்ரீ வரகுணதேவ பாண்டிய மன்னர் அந்த சக்தி ஸ்வரூபத்தை மனமாற தரிசித்து அடிவணங்கி ஆனந்த பாஷ்பம் பொழிய, பர்வதராஜன் புத்திரியாகிய கருணாகர கடவுளே, கருணாகர கடலே, பிரணவமாகிய கூட்டில் உறையும் பசுங்கிளியே, பிருகத் சுந்தர குஜாம்பிகையே, பெண் நாயகமே என்றெல்லாம் துதிக்கின்றார். குருமணி விளக்கே, இசைதரு வேத கொம்பரில் படர் இளங்கொடியே, வரமுறு பலன் மிக்கு உதவும் ஆகமத்தே, மாவில் வாழ் சிறு கருங்குயிலே, பரவிடும் இமையோர் மணிமுடி உறிஞ்சு பதயுகத்தொரு சுவை கரும்பே, மருதிடை திரையோன் மனத்தடத்து உலவு மடப்பெடை அன்னமே போற்றி என்று போற்றுகின்றார். தெரித்திடும் அளவில் அண்டங்கள் ஈன்று திகழ் பெரும் கருணை மென் சிறகா விரித்து அணைத்து அவற்றை காத்து இனிதிலங்கும் வியலொரு பனிவரை மயிலே, பறித்திடும் இனிய பொருட்பிரணவமாம் பஞ்சரத்துறை பசுங்கிளியே, வரித்தடு நெடுங்கண் பெருநல முலையே, வயங்கு பெண் அமுதமே போற்றி என்று போற்றி வணங்குகின்றார். தெரித்திடும் அளவில் அண்டங்கள் ஈன்று திகழ் பெரும் கருணை மென்சிறகா விரித்து அணைத்து அவற்றை காத்து இனிது இலங்கும் வியலுறு பனிவரை மயிலே என்று ஸ்ரீ வரகுண பாண்டிய தேவர் ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகையை போற்றுகின்றார். அளவற்ற அண்டங்களை ஈன்று கொடுப்பவள் அன்னை. அது அவளினுடைய திகழ் பெரும் கருணை காரணமாக அப்படி அண்டங்களையெல்லாம் ஈன்று கொடுத்து, அதோடு மட்டுமல்ல அவற்றையெல்லாம் அணைத்து காத்தும் அருள் புரிபவள் அவளே. சிருஷ்டி ஸ்திதி மட்டுமல்ல பஞ்சகிருத்தியங்களும் செய்பவள் அவளே. அப்படிப்பட்ட அந்த அன்னை பராசக்தியே பனிவரை மயிலாக பர்வதராஜனுக்கு சிறு பிள்ளையாக திரு அவதாரம் செய்தாள். மலையத்வஜ பாண்டியனாருக்கு ஸ்ரீ மீனாட்சியாக திரு அவதாரம் செய்து சிறுபிள்ளை போலே விளையாடுகின்றாள். சிறு பெண் பிள்ளைகள் சிறிய வீடு கட்டி சிறு சோறாக்கி தங்கள் கைகளிலே இருக்கின்ற பொம்மைகளுக்கு, பாவைகளுக்கு அந்த தாங்கள் விளையாட்டாக ஆக்கிய அன்னத்தை கொடுத்து பசி தீர்த்து விளையாடுவது சிறு பெண் பிள்ளைகளின் வழக்கம்.
இப்படி பஞ்சகிருத்தியங்கள் எல்லாம் செய்த போதிலும் அம்மையானவள் சிறு பெண் பிள்ளையாக திரு அவதாரம் செய்தபோது அவளும் சிறு வீடு கட்டி விளையாடுகின்றாள். ஆனால் அவள் மற்ற பெண் பிள்ளைகள் போல விளையாடுவாளா? இந்த தத்துவங்கள், புவனங்கள் இவை அனைத்தும் அவளது காரியம் அல்லவா? அம்மை ஆடுகின்ற அந்த திருவிளையாடலுக்கு இந்த அண்ட கடாக பரப்பு முழுவதும் அவள் ஆக்கி விளையாடுகின்ற சிறு வீடு. அம்மையாக்குகின்ற அன்னம் என்பது இந்த உயிர்கள் நுகரும் கர்ம பலன்களை அவள் சிறு சோறாக அன்னமாக கொண்டு ஆக்குகின்றாள். அவள் கையில் இருக்கும் பாவையாகிய பொம்மைகள் அவைகளெல்லாம் ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்களை, இந்த பொம்மைகளை எப்படி சிறு வீட்டிலே வைப்பார்களோ பெண் பிள்ளைகள், அதே போன்று அம்மையானவள் அண்ட கடாக பரப்பையே சிற்றிலாக உருவாக்கி அவள் கையில் இருக்கின்ற பாவைகளாகிய ஆன்மாக்களுக்கு அதிலே இடம் கொடுக்கின்றாள். இந்த பாவைகளுக்கு சிறு அன்னம் படைத்து சிறு பிள்ளைகள் விளையாடுவது போல உயிர்களாகிய பொம்மைகளுக்கு அவைகளின் கர்ம பலன்களையே அன்னமாக படைத்து உயிர்களுக்கு ஊட்டுகின்றாள். அது உயிர்களுக்கு நேர்ந்த மலநோயாகிய பசி என்கின்ற பிணியை தீர்ப்பதற்காக. உயிர்களுக்கு இருக்கின்ற ஆணவமலமே பசி. அந்த பசியை தீர்ப்பதற்குரிய அன்னமே உயிர்கள் செய்த கர்ம பலன்கள். இவைகளுக்கு ஆதாரமாக இருப்பது, சிற்றில் போல இருப்பது இந்த புவன கூட்டங்கள் எல்லாம். அப்படி உயிர்களுக்கு பல்லூழி காலம் அச்சோற்றினை உண்பித்து பரமானந்த பெருவீட்டில் கொண்டு போய் குடியமர்த்துகின்றாள் அன்னை. உயிர்களின் அந்த பசியெல்லாம் தீர்ந்த பின், உயிர்களின் ஆணவமல நோயெல்லாம் தீர்ந்த பின் பரமானந்த பெருவீடாகிய எம்பெருமானின் திருவடியிலே கொண்டு போய் குடியமர்த்துகின்றாள் தீங்கரும்பாகிய அம்பிகை. கண்ணில் உண்டாகும் ஒரு நோய் படலம். படலம் ஏற்பட்ட கண்ணிற்கு சூரிய ஒளி விளங்கி தோன்றாது. அதுபோன்று ஆணவமலம் உள்ள உயிர்களிடம் திருவருள் ஒளி விளங்கி தோன்றாது. எனவே அந்த ஆணவம் என்பது உயிர்களுக்கு நேரும் பசி போன்ற ஒரு நோய். கைக்குழந்தைக்கு பாலில் விருப்பம் உண்டாகின்றது என்றால் அது தாய் தந்த விருப்பமா? அப்படியென்றால் தாய் கொடுக்கின்ற போதெல்லாம் அந்த குழந்தை குடிக்க வேண்டுமே. அப்படி இல்லை என்றால் அது அந்த குழந்தையும் விருப்பமா? அது அந்த குழந்தையின் விருப்பம் என்றால் மாந்த நோய் உள்ள காலத்திலும் அந்த குழந்தை மறுக்காமல் பால் குடிக்க வேண்டுமே. ஆனால் உலக வழக்கத்திலே அவ்வாறு இல்லை. உண்மையில் குழந்தைக்கு பாலில் விருப்பத்தை உண்டாக்குவது பசியே ஆகும். அதுபோன்று ஆணவமலம்தான் கர்மத்தில் உயிர்களுக்கு வேட்கை எழுப்புவது. அத்தகைய மூலமலமாகிய பசி, அதனை தீர்ப்பதற்காக கர்ம மலத்தையும் மாயாமலத்தையும் உயிர்களோடு ஆக்கந்துகமாக கூட்டி ஆணவமல பசியை உயிர்களிடமிருந்து நீக்குகின்றாள் அன்னை. அப்படி நீக்கும் வரை அவளுக்கு பெயர் திரோதான சக்தி. அப்படி உயிர்களின் மூலமல ஆற்றலை ஒடுக்கிய பின் அந்த உயிரை பரமானந்த பெருவீடாகிய முக்தி என்கின்ற வீடு, இறைவனின் திருவடி என்கின்ற அதிலே கொண்டு போய் சேர்ப்பதும் அன்னை. அங்கே முக்தியிலே சிவானந்தமாகிய சிவபோகத்தை சிவஞானமாக இருந்து உயிர்களுக்கு அந்த முக்தி இன்பத்தை ஊட்டுவதும் அன்னை. அப்பொழுது அவள் திருவருள் சக்தியாக, அருள் சக்தியாக உயிர்களுக்கு பேர் உபகாரம் செய்கின்றாள். இவற்றையெல்லாம் விளையாட்டாக செய்கின்றாள். விளையாட்டாக என்றால் எந்தவித பெரும் முயற்சியும் இன்றி மிக எளிதாக செய்கின்றாள். அம்பிகை ஊஞ்சல் ஆடுகின்றாளே, அவள் ஆடுகின்ற ஊஞ்சல் என்பது சுத்தமாயை அசுத்தமாயை என்பதே தூண்களாக விளங்க, ஆணவம் என்கின்ற விட்டத்திலிருந்து கண்ம கயிர்கள் தொங்க, கண்ம சங்கிலிகள் தொங்க, மாயேயம் என்கின்ற பலகையிலே ஆன்மாக்கள் என்கின்ற குழந்தைகளை வைத்து ஜனனம் மரணம் என்னும் நோய் பதித்த ஊஞ்சலிலே வைத்து ஆட்டி, இறுதியிலே இருவினையும் நீங்க அதன் முடிவில் அந்த குழந்தையை எடுத்து அணைத்து பரமுக்தி வீடு அளித்து அம்மையானவள் சிவானந்தம் என்கின்ற சிவபோகத்தை உயிர்களுக்கு ஊட்டுகின்றாள். ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான் என்று சிவஞான போதத்திலே வருவது போன்று இவ்வாறு உயிர்களை வைத்து ஆட்டுவதற்காக அம்பிகை ஊஞ்சல் ஆடுகின்றாள். அப்படி உயிர்களின் பாசத்தளையை அகற்றி பேரானந்தத்தை கொடுப்பவள் அம்பிகை. அந்த அம்பிகையை உயிர்கள்
அனுதினமும் அந்த சக்தியை வணங்க வேண்டும். அம்பிகை இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களை செய்தாலும் கூட அவள் குடிகொண்டிருப்பது என்பது அது அன்பர்களின் சிந்தை அல்லவா? மெய்த்தொண்டு செய்யும் அன்பர்கள் உளந்தொறும் வயங்கு பரிபாக பேத மார்க்கத்தினுக்கு இசைய மன்னினி விளையாடும் என்று குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழிலே ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் இவ்வாறு அருளுகின்றார். எனவே இவள் இல்லா தானம் ஒன்று இல்லை, அவள் இல்லாத இடமே இல்லை. எம்பெருமான் தன்னுடைய சக்தியின் மூலம் அல்லவா இந்த உலகையும் உயிர்களையும் வியாபித்திருக்கின்றார். அப்படி சக்தி இல்லாத ஸ்தானம் என்று ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவள் அடியவர்களின் உள்ளத்திலே எழுந்தருளியிருப்பதை மிகவும் விரும்புகின்றாள். அப்படியே எழுந்தருளியிருக்கின்றார். வணங்கும் முறையால் தனது திருவுளப்படி நிற்கும் மாந்தர்க்கு மல திரோத மாயேய காமிய மருட்பிணி அவிழ்த்து என்று அப்படி தன்னை வணங்கும் அடியார்களது மருட்பிணியை அவிழ்த்து விடுகின்றாள் அம்பிகை. வணங்கும் முறையால் எம்பெருமான் அருளிய வேத சிவாகமங்களின் முறையே தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு சிவபெருமானின் ஆக்ஞையாகிய அந்த பராசக்தியின் திருவுளப்படியே வழிபடும் அடியவர்களுக்கு அவர்களிடம் இருக்கின்ற பஞ்சமல கொத்துக்களையும் நீக்கியருளுவாள் அம்பிகை. அவளை பறித்திடும் இனிய பொருட்பிரணவமாம் பஞ்சரத்துறை பசுங்கிளியே என்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர் போற்றுகின்றார். அம்பிகையானவள் அந்த பசுங்கிளியானவள் பிரணவம் என்கின்ற கூட்டிலே எழுந்தருளி இருக்கின்றாள். பிரணவம் என்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் அதனையே தனது இருப்பிடமாக கொண்டு அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள். பெருமானின் அருளாகிய அதுவே குருவாக விளக்கம் பெற்று வந்து ஆன்மாக்களுக்கு உபதேசிக்கும். எனவே குருமணி விளக்கே என்று போற்றுகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். எம்பெருமானே விருட்சம் போன்று இருக்க அந்த விருட்சத்திலே படரும் இளங்கொடி போன்று அம்பிகை இருக்கின்றாள். இடைமருது பிரான் அவருடைய திருவுள்ளம் என்கின்ற தடாகத்திலே உலாவுகின்ற பெண் அன்னம் போன்று விளங்குகின்ற ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகையை இவ்வாறெல்லாம் போற்றி போற்றி என்று பல வகையாக போற்றுகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். ஏனென்றால் வரகுணதேவ பாண்டியரை மட்டுமல்ல, கேவலத்தில் கிடக்கின்ற உயிர்களையெல்லாம் கருணை கரம் கொண்டு எடுத்து வளர்த்து முக்தியிலே சேர்ப்பவள் அம்பிகைதானே. சிவமும் சக்தியும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி இரண்டர நிற்கும் சர்வசம்ஹார காலத்தில் உலகம் ஒடுங்கியிருக்கும் பொழுது சக்தி சிவத்தில் ஒடுங்கியிருக்கும். அப்பொழுது சுத்தமாயை அசுத்தமாயைகளும் அவ்வவற்றில் உள்ள உயிர்களோடு காரண மாத்திரையாய் ஒடுங்கி நிற்கும். ஆணவமல மறைப்பு முற்றிலும் நீங்காத உயிர்களினுடைய கேவல நிலையை சிவபெருமான் கண்டு சகியாது இரக்கம் கொண்டு அவ்வுயிர்களுக்கு பொதுவாக அருள் செய்ய வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டபோது எம்பெருமானிடம் ஒடுங்கி இருக்கின்ற சிவசக்தி பிரிந்து, அப்படி பிரிந்தாலும் வேறாகாதபடி சிவத்தோடு இயைந்து நின்று சிவசக்தி பராசக்தி என்று பெயர் கொண்டு அந்த பராசக்தி உண்மையில் மாயையோடு தொடர்பு படாத உயிர்களுக்கு மறைப்பு சிறிதும் இல்லாத ஞானமாகும். இந்த பராசக்தி உயிர்களுக்கு சிறப்பு வகையால் ஐந்தொழில் குறித்து இச்சா ஞான கிரியாசக்திகளாய் தொழில் புரியும். அந்த அவதரத்தில் திரோதான சக்தி அல்லது ஆதிசக்தி என்று பெயர் பெறுவாள். இந்த ஆதிசக்தியான அபரசக்தியானது உயிர்களுக்கு மலபரிபாகத்தின் பொருட்டு பிராரப்த கன்மத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஞானமும் கிரியையும் ஒத்த அருவுருவம் உடையவளான போது அவளை மனோன்மணி என்று பெயர் பெறுவாள். அபரசக்தி என்பது மாயையுடன் இயைந்து உயிர்களுக்கு மறைத்தலை செய்யும் சக்தி. இந்த அபரசக்தி உயிர்களுக்கு மலபரிபாகத்தின் பொருட்டு பிராரப்த கன்ம பலன்களை புசிப்பிக்கும்படி கொடுப்பதற்கு அவற்றை ஒன்றொன்றாய் மறைத்து கொடுக்க வேண்டும் என்று இச்சை கொண்ட அவதரத்திற்கு அந்த அவதரத்தில் தோன்றிய செயலையும் உருவத்தையும் உடையவளான போது அவளே மகேஸ்வரி என்று பெயர் பெறுவாள். இந்த அபரசக்தி உயிர்களுக்கு இளைப்பு ஒழிக்க வேண்டி கர்மத்தை மாறிக் கொடுக்க வேண்டும் என்ற அவதரத்தில் சம்ஹார தொழிலையும் உருவத்தையும் உடையவளான போது அவளே ரௌத்ரி என்று பெயர் பெறுவாள்.
அதே அபரசக்தி பிராரப்த கர்மத்தை அறியச் செய்தற்கு உயிர்களுக்கு அந்தகரணம் முதலிய கருவிகளை நிறுத்த வேண்டும் என்ற ஸ்திதி தொழிலை உடையவளான போது லக்ஷ்மி என்ற பெயர் பெறுவாள். அதே அபரசக்தி உயிர்களின் பிராரப்த கர்மத்தை அறிகின்ற தொழிலை நிறுத்துவதற்கு தாரகமாக அந்தக்கரண முதலிய அறிகின்ற கருவியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவதரத்தில் தோன்றிய படைப்புத் தொழிலையும் உருவத்தையும் உடையவளான போது வாணி என்கின்ற சரஸ்வதி என்ற பெயர் பெறுவாள். எனவே சக்தி ஒருத்திதான். அவளே உயிர்களுக்கு பஞ்ச கிருத்தியங்களை செய்யும் போது, வேறு வேறு தொழில்களை செய்யும் போது வேறு வேறு திருநாமங்கள் கொண்டு விளங்குவாள் என்பது தெளிவாகும். இந்த சக்திகளை அதிஷ்டிக்கும் சக்திமான்களும் முறையே சதாசிவன், மகேசன், ருத்ரன், திருமால், நான்முகன் என்று வெவ்வேறு பெயர்கள் பெற்று நிற்பார்கள். இச்சக்திகள் தொழில் செய்யும் இடங்களும் வெவ்வேறு தத்துவங்களாகவே இருக்கும். சக்தி தொழில் செய்கின்ற இடம், சக்தியை அதிஷ்டித்து நிற்கும் சக்திமா ஆகிய மூன்றும் எப்போதும் ஒன்றோடொன்று இயைந்தே நிகழும். சிவபெருமானின் பொதுவியல் உண்மையை அறியாதார்கள் மூர்த்திகளுக்கு வேறுபாடு கற்பித்து அவர் பெரியர் இவர் பெரியர் என்று கூறி பிணங்கி இடர்படுவார்கள். உலகிற்கு முழுமுதல் கடவுள் ஒருவரே என்ற உண்மையை அவர்கள் அறிவது துர்லபம். அப்படி மேலே கூறப்பட்ட சக்திகள் தொழில் வேறுபாடு பற்றி 3 வகை சக்திகளாகவும் 8 வகை சக்திகளாகவும் 9 வகை சக்திகளாகவும் இன்னும் பல்வேறு வகைப்பட்டு நிற்கும் சக்திகளாகவும் கூறப்படும். அந்த சக்திகளோடு புணர்ந்து நிற்கும் சிவமும் அவை தொழில் செய்யும் இடங்களாகிய தத்துவங்களும் வெவ்வேறு பெயர் பெற்றே நிற்கும். இதனையே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையாள் என்று ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றுகின்றார்கள். அவ்வாறே வரகுணதேவ பாண்டியனாரின் பாசத்தளையையும் பேதித்து அவரை காத்து அருள் புரிந்தவள் அந்த ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை. எனவே அந்த அம்பிகையை இவ்வாறு போற்றி போற்றி என்று வணங்குகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டிய மன்னர். அந்த அம்பிகை அன்பில் பிரியாள் என்ற திருநாமத்தோடும் திருவிடைமருதூரிலே அருள் பாலித்து வருகின்றாள் தனி சந்நிதியில். அவளே ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகையாக மூல அம்பிகையாக அருள் புரிந்து வருகின்றார். அவளே வீரசக்தியாக தவக்கோலத்தில் மூகாம்பிகை என்ற திருநாமத்தோடு திருவிடைமருதூர் திருக்கோயிலிலே அருள் புரிந்து வருகின்றாள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.